அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் நரம்பு தளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது யாருக்கெல்லாம் எந்த நோய் வந்தால் வரும்னா, டயபிட்டிஸ் பிரச்சனை இருந்தால் இது நரம்பு தளர்ச்சி வரும். இதை நவீன மருத்துவம் நியூரஸ்தீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர் வந்தாலும் சரி, ஹெச்ஐவி கண்டிஷனில் இருக்கும்போது, கசப்பு சுவை உடம்புல குறைவாக இருந்தாலும் நரம்பை தான் பாதிக்கும். வயசு அதிகமானாலும் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வரும். அதே போல் ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு, ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது எல்லாமே நரம்பு தளர்ச்சிக்கான பிரச்சனையாக இருக்கும். ஸோ நரம்பு தளர்ச்சிக்கும் மன அழுத்தத்துக்கு கூட காரணம். ஏன்னா மனம் பாதிக்கப்படும் போது உடல் இயக்கமே பாதிக்கப்படுது. அதை மிக முக்கியமாக இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை. மனம் அதிர்ச்சிக்கு உள்ளாகுது. ஏதாவது நம்ம நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் இறந்து போகும்போது, இல்லை ஏதாவது ஒரு விபத்து நமக்கு நடக்கும்போது, இல்லை நம்ம சாட்சியாக இருந்து அதை பார்க்கும்போது, இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள் ஒரு மனுஷனை பாதிக்கும் போது அந்த உடம்புல நரம்பை தான் போய் பாதிக்கும். இதுவும் நரம்பு தளர்ச்சியை கொண்டு வருது. அதே போல் பயமும் பார்த்திங்கன்னா கிட்னியை பாதித்து, கிட்னி இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வீக்கானால் அது கொண்டு வருது. ஸோ இது பலவிதமான காரணங்கள் இந்த நரம்பு தளர்ச்சிக்கு உண்டு. சில பேருக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வருது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த நரம்பு தளர்ச்சி வந்தவொடனே எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு சில விஷயங்கள் அடிக்கடி நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஞாபக மறதியாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை எழுதுனா கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். பார்க்கின்சன்சோனிசம் அந்த ஒரு பிரச்சனையிலையும் இந்த நியூரஸ்தீனியா கண்டிஷன் பார்க்கலாம். அதே போல் ஒரு விஷயத்தை கெட்டியமாக பிடிக்க முடியாது. ஒரு சின்ன வெயிட்டு உள்ள ஒரு பொருளாக தான் இருக்கும். அதை தூக்கும்போது கைகள் நடுங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சியோட சிம்டம்ஸ் தான். மிக முக்கியமாக இந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, ஈவினிங் ஆனால் அவங்க தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போது என்ன ஆகுன்னா, அந்த பதிவுகள் என்ன பண்ணுது, இந்த ஈவினிங் 6 மணி ஆகிறதுக்கு முன்னாடி கை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ இது எல்லாம் ட்ரக் அடிக்ஷனாலையும் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வருது. இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையால் தூக்கமின்மை பிரச்சனை வரும். தூக்கம் சரியாகவே இருக்காது. உடம்பு சோர்வாக இருக்கும். உடம்பே பலவீனம் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நம்ம கற்கண்டோட நெய் கலந்து எடுத்துக்கலாம். கீரையில் அரைக்கீரை தூரம்பருப்போடு கலந்து நெய் கலந்து நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இது நல்லா சூட்டபிள் ஆகும். மல்லிகைப்பூவை வாங்கி நம்ம நீரில் உலர்த்தி பவுடர் பண்ணி அதை தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனையை சேரும். அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று மெக்னீஷியம், ஒமேகா 3 அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை அதிகமாக எடுங்க. ப்ரக்கோலி, பூசணி விதைகள் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நரம்பை பலப்படுத்துகிற அளவுக்கு இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ டயபிட்டிஸ் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணணும்னா, எந்த உணவு எடுக்கணும்னா, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம் சாப்பிடக்கூடாது. அதே போல் முக்கணிகளில் இருக்குல்ல மாம்பழம், அதையும் சாப்பிடக்கூடாது. சப்போட்டாவும் சாப்பிடக்கூடாது. ஆப்பிள் எடுக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலும் இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை கண்டிப்பாக சரியாகும். அதே போல் தென்னம்பாலை இருக்கும். தென்னம்பாலையை பசும்பாலில் அரைச்சிட்டு அதை மட்டும் 1 டீஸ்பூன் 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணால் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். மாதுளை பழச்சாறில் தேன் 1 டீஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வரலாம். இது எல்லாமே தொடர்ந்து பண்ணணும். மருந்து எடுக்கணும். இந்த மாதிரி உணவுலேயே சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபுட்டு எடுக்கிறவங்க கூட ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிடணும் விரும்பாங்க. நல்ல காரம் தூக்கலாம் அப்படிலாம் சாப்பிட்றத கண்டிப்பாக குறைச்சிக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உள் உறுப்புகளை போய் பாதிக்கும். நம்ம வெளியில் ஒரு மிளகாத்தூள் எடுத்து நம்ம உடம்புல தேய்ச்சா எவ்வளோ எரியுது. ஆனால் அதே போல் உள்ளுக்குள்ளே அதே மிளகா காரம் போச்சுன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது பிரச்சனை. உள்ளே போனவனே அந்த சாஃப்ட் ஆர்கன்ஸ் ரொம்ப என்ன பண்ணுது, பிரச்சனைக்கு உள்ளாகுது. இந்த காரத்தை அதிகமாக எடுக்கும்போது, நீ காரமே இல்லாமல் யாரும் சமைக்கிறதே கிடையாது, ரொம்ப காரத்தை தூக்கலாக போட்டுக்கிறாங்க. அப்படி அவாய்ட் பண்ணணும். அதே போல் மனசை தெளிவாகிறதுக்கு, இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனையிலேருந்து போகிறதுக்கு என்ன பண்ணலான்னா, பூஷண முத்திரை பண்ணலாம். அது எப்படின்னா, லெஃப்ட்டு இதுதான் இருக்கணும், இந்த பொசிஷனில் இருக்கணும். அதே மூச்சு நல்லா இழுத்து விடணும். இப்போ ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கணும்.
அதுக்கடுத்தது அடுத்த 10 மினிட்ஸ்க்கு வந்து இந்த 2 விரலை மாற்றிக்கணும். ரைட் ஹேண்டில், லெஃப்ட் ஹேண்ட் வந்து அதே பொசிஷனில் தான் இருக்கும். இது சாதாரண மடியில் வச்சுக்கலாம். இது வந்து பூஷன் முத்திரைன்னு வாங்க. இந்த பூஷன் முத்திரை பண்ணுறதால நரம்புகளுக்கு வந்து பலம் அடையுது, நரம்புகளுக்கு உண்டான தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, ஆற்றல் வந்து கிடைக்குது. பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பூஷண முத்திரை பண்ணுறதால நம்மளோட நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் ஒரு நாளில் 2 நாள் தான் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 48 நாட்கள் எதையுமே வந்து தொடர் பயிற்சி தான். இந்த பூஷண முத்திரை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்களேன், இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்ல அருமையான ரிசல்ட்டை வந்து இது கொண்டு வரும். உணவுலேயும் நம்ம வந்து சில மாற்றங்களை வந்து பண்ணணும். சில பேருக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அது கூடாது. நான் வெஜிடேரியன் எடுத்தே ஆகணும்னா அதில் முட்டையும் பிராய்லர் சிக்கனும் கண்டிப்பாக தொடக்கூடாது சொல்லுவாங்க. முடியும் முட்டையில் தான் வந்து கால்சியம் இருக்குது, அப்போ வேறு எங்கே எதுலையும் இல்லையானா வெஜிடேரியன் டயட் எடுங்க. அது பாதாமில் இருக்குது. பாதாமில் ஒன்று அது நைட்டு ஒரு பாதாம் ஊற வச்சு தோல் நீக்கிட்டு ஒன்று சாப்பிடுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த நரம்பு பிரச்சனைக்கு நல்ல ஒரு மெடிசனாக இருக்கும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதில் இருக்குன்னா ஆலி விதையில் இருக்குது, அக்ரூட்டில் இருக்குது. மெக்னீஷியம் வந்து இதுக்கு ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது வந்து செவ்வாழை படத்தில் இருக்குது. ஆனால் வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கும், இந்த செவ்வாழையை நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக அவங்க ஆலி விதையை வந்து எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டாவே அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து தேன் நெல்லி எடுக்கலாம். தேன் நெல்லி ட்ரை டெய்லி ஒன்று. அது நெல்லிக்காய் வந்து ரொம்ப பெஸ்ட்டு, விட்டமின் சி அதில் இருக்குது. 6 சுவையும் இருக்கிற ஒரு உணவு வந்து நெல்லிக்காய் தான். அப்போ நரம்பு தளர்ச்சி பிரச்சனைக்கு டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்லாம், ஒரு கேரட் சாப்பிட்லாம், அருகம்புல் சாறு குடித்தா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி உணவும் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். எந்த உணவு எடுக்கக்கூடாது, எந்த உணவு எடுக்கணுங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தான் நீங்கள் பண்ணணும். ஆசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஏன்னா சூரிய நம்ம 12 செட்டு பண்ணணும். அது கரெக்டான யோகா ஆசிரியரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் கைட்லைன்ஸில் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லது. பிராணாயாமம் பண்ணலாம், கபாலபதி பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள், நல்லா வேலை செய்யும். அதே போல் மனம் இதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறதால தவ பயிற்சிகள் பண்ணலாம். தவம் வந்து எனக்கு போய் கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அழகாக இந்த சின்முத்திரை வச்சுக்கலாம். சின்முத்திரை வச்சுட்டு ஈஸ்ட் டைரெக்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு மேட் போட்டு கீழே உட்கார்ந்து பண்ணலாம். இல்லை கீழே உட்கார முடியல, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா சேர்லேயே நீங்கள் உட்காரலாம். சேரில் உட்காந்து சின்முத்திரை இதை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு உங்கள் சுவாசத்தை கவனிங்க. எதையும் வந்து நீங்கள் அந்த தாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கூடவே கூடாது. சுவாசத்தை கவனிக்கிறதுங்கிறது மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுறது கிடையாது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு எவ்வளோ மைல்டாக உள்ளே போய் வெளியே வருதில்ல, அதை நீங்கள் கவனித்தா போதும். டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஆரம்பிங்க. எப்போயுமே வந்து ஷெட்யூல் வந்து காலையில் 6 மணிக்குன்னா 6 மணி, அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து உங்களோட ஆர்வத்தை பொறுத்து, இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது தானாகவே எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த டைம் முதல்ல ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து பழகுங்க. பழக என்ன ஆகுனா எண்ணங்கள் குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் தான் தேவையில்லாத எண்ணங்கள், பல பிரச்சனைகளுக்கு அதுதான் அடிப்படை. அப்போது அந்த மன பிரச்சனைக்கு இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சின்முத்திரை வச்சுட்டு தவம் பண்ணாவே பாதி பிரச்சனைகள் குறையும். ஸோ இத்தனை விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சித்த மருத்துவத்துலேயும் இதுக்கான மருந்துகள் இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வந்து யாராக இருந்தாலும் வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.